நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து தியானம் செய்வோம். தியானம் எதற்காக செய்கிறோம் என்று நம் மனதில் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய ஆத்ம உணர்வுக்கும் என்னை நாம் புரிந்து கொள்வதற்கும் தான் தியானம் செய்கிறோம். தியானம் செய்யும் போதெல்லாம் நம் உடம்பும் மனசும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்து நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் நம்மிடம் வர வேண்டும். அதுக்கு தான் நாம் தியானம் செய்யும்போது குறுக்கு வளையாம முதுகு வளையாம நேராக இருக்க வேண்டும். கழுத்தும் அங்கிட்டும் இங்கிட்டும் அசைக்க வேண்டாம். கழுத்தை கீழே போட வேண்டாம். நேர வைங்க. நேராக இருந்தால்தான் நம் உடம்பில் இருக்கும் ரத்தம் நம் மூளைக்கு சென்று திரும்பி வரும். நாம் வளைந்து விழுந்து இருந்தால் அந்த நேரான பயணத்தை நின்றுவிடும். நம் வாழ்க்கையிலே நாம் எல்லாம் நேராக பயணம்தான் செய்ய வேண்டும். எல்லோரும் நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக இழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. ஒரு நல்ல ஒரு இருக்கையாக இருக்க வேண்டும். அமைதியாக சுகமான ஒரு இருக்கையில் இருக்க வேண்டும். நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு வெளியேற்றுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மூச்சை உள்ளெடுக்கும் அளவு உங்களோட நல்குணங்கள் எல்லாமே உள்ளே செல்லுகிறது. நீங்கள் முழு மூச்சு வெளியேற்றும் போது உங்களில் வேண்டாத அனைத்தையும் வெளியேற்றப்படுகிறது. நமக்கு எது தேவையோ, நமக்கு எதுதான் வேண்டுமோ அது மட்டும் நமக்கு போதும். நம் மனசில் இருக்கும் பிரச்சனைகள் நமக்கு தேவையில்லை. பிரச்சனைகளில் தீர்வுதான் நமக்கு தேவை. நாம் தியானிக்கிறோம். நம்ம மனசு நல்ல மாதிரி சாந்தமாக வேண்டும். மனசு சாந்தமாக வேண்டும். உள்ளே பாருங்க. உங்கள் மனதில் உங்களுடைய இஷ்ட தேவதை உட்கார்ந்துருக்கதாக பாருங்க. நன்றாக பாருங்க. உங்கள் மனதிலே உங்களுடைய இஷ்ட தேவதை தேவி, மாரியம்மா, சக்தியம்மா, பார்வதி, முருகன், சுப்பிரமணிய சுவாமி, கணேசசாமி, கர்ப்பசுவாமி, சிவன் சாமி, பெருமாள் சாமி, எல்லா சாமியிலும் எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அதை உங்கள் மனசில் இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்களுக்கு வேண்ட பணிவடைகள் எல்லாம் செய்யுங்கள். எல்லா பணிவடையும் நீங்கள் தான் செய்கிறீர்கள். ஓம் என்ற மந்திரத்தை, அந்த பிரணவ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது சொல்லும்போது நமக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. எந்த விதமான உணர்வுகள் இல்லாமல் ஓம் என்று ஜபம் செய்து உங்கள் இஷ்ட தேவதைய திருப்பாதங்களில் மானசீகமான புஷ்பங்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். மானசீகமான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த மானசீகமான அர்ச்சனை செய்யும் போது அந்த முகத்தில் பாருங்கள் எவ்வளோ புன்னகை இருக்கிறது. அந்த இறைவன் உங்களை பார்த்து புன்னகை செய்து உங்களை அபயகஸ்தத்தால் ஆசீர்வாதம் செய்கிறதை பாருங்கள். நல்லாக நினைத்து பாருங்கள். நம் மனதில் இருக்கும் மையப்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருவதை பாருங்கள். நான் நன்றாக தூங்கி எழுந்திற்று நான் நல்லாக ஓய்வெடுத்திருந்தேன். எனக்கு என் பகவானை நினைப்பதற்கு தாராளம் சக்தி என்னிடம் இருக்கிறது. எனக்கு தூக்கம் வரவில்லை. மிக உற்சாகமாக இருக்கிறேன். நினைவுகள். என் சுற்றிலும் அனைத்து இருக்கிறது ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. என்னெல்லாம் இருக்குது எனக்கு தெரியவில்லை. நான் மட்டும் உட்கார்ந்திருக்கிறேன். என் மனதில் என் பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு நான் பூஜை செய்கிறேன். பாத பூஜை செய்கிறேன். அவருக்கு புஷ்பங்களாகவும் மாலைகள் அலங்காரமாகவும் நிவேத்தியங்களாகவும் நான் நிறைய வைத்திருக்கிறேன்.
அவருக்கு நான் அதெல்லாம் அர்ப்பணம் செய்யும் போல் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களோட வேண்டுதல் உங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும். நீங்கள் செய்யும் எல்லா விதமான நல்ல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊண்டுதல் ஆகட்டும். நாம் எப்போதும் இறைவனின் நாமத்தில் நாம் இணைந்து சேர்ந்திருக்கிறோம். இறைவன் வேறே நான் வேறே என்றுள்ள மனோபான்மை மாறி இருக்கிறதை பாருங்கள். என் இறைவா, என் சுவாமி, என் உள்ளில் இருக்கும் எல்லா கல்மஷங்களையும் வேண்டாத்ததை எல்லா அழுக்குகளையும் மாற்றிவிடும் ஐயா. அம்மா, நான் உங்களின் குழந்தை. அம்மா, நான் உங்களின் குழந்தை. என் உள்ளிருக்கும் எல்லா வேண்டாத்த அழுக்குகளையும் கழுகி சுத்தமாக்க வேண்டும் அம்மா. இந்த பாத பூஜையிலோடு இந்த பூஜா காரியங்கள் நான் மனசியமாக செய்து கொள்கிறேன் அம்மா. என் மனதை பரிசுத்தமாக்கி அதில் ஒரு வெளிச்சத்தை கொடுங்க, அந்த ஒளியை கொடுங்க. நமக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் என் மனதில் உதிக்கட்டும். நான் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும். அதுபோல் என்னையும் நான் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல நல்ல பழக்கங்கள் எனக்கு வேண்டும் அம்மா. வேண்டுங்கள். யாரும் ஒன்றும் இல்லாதவங்கள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் யாரும் அதை பயன்படுத்தவில்லை. அதனால நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் பயனாளியாக இருக்கணும். அதுபோல் நாம் கொடுக்கிறவராக இருக்கணும். வாங்குறவர் மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்ததை ஒரு சிறு துள்ளி பெருவெல்லும் போல் நாமளும் ஒரு துள்ளி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா நல்ல காரியங்களுக்கும் எல்லா சத்காரியங்களுக்கும் நாம் ஒரு ஊன்றுதலாக இருந்து, நாம் அனைத்து சேவைகளிலும் ஒரு உறுப்பினராக இருந்து சேவை புரிய வேண்டும். மனது அப்போதுதான் நமக்கு சமாதானம் சாந்தமும் கிடைக்கும். அனைவரையும் நாம் நேசிப்போம், யாரையும் எதிர்க்க வேண்டாம். அனைவரையும் நேசிப்போம், நாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம். நம்மளை எதிர்க்கு வரும் அந்த நபரிடம் நாமும் செல்ல வேண்டாம், ஒதுங்கி நிற்போம். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், ஒதுங்கி நிற்போம். நல்ல விஷயங்களை பேசும், நல்ல விஷயங்களை செய்யும். இதெல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையை புண்ணியமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புண்ணியமாக்கிக் கொள்ளுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தின் நாமத்தை ஒரு 108 தடவை காலையிலே சொல்லுங்கள். அதை நன்றாக ஜெபம் செய்து தினந்தோறும் சொல்லி 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 மானசிகமாகவும் ஆரோக்கியமாகவும் சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ வேண்டும். எப்போதும் சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ வேண்டும். இறைவன் எப்போதும் உங்களிடம் இருக்கிறார். இறைவன் இல்லாத நேரம் கிடையாது. இறைவன் எப்போது உங்களிடம் இருக்கார். இறைவன் இல்லாத நேரம் கிடையாது. இறைவன் இல்லாத இடமும் கிடையாது என்றுள்ள மானசீகமான சிந்தனையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நம் மனதில் தான் எல்லாமே இருக்கிறார். இறைவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் என்றுள்ள அந்த சிந்தனை நம்மளை வளர்த்தி கொண்டு வரும். மாற்றங்களும் நம்மளிடம் கொண்டு வரப்படும். மாற்றங்கள் கொண்டு வருவது நாம தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அனைவரும் இறை சிந்தனையோடு கூடி இந்த தியானத்தை செய்யுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் கண் துறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை நன்றாக உரசி உங்கள் முகம் முழுவதும் தடவிக்கொண்டுட்டு மெதுவாக தான் கண்களை திறக்க வேண்டும். கண் அடைக்கமுறை நம்ம மெதுவாக தான் அடைத்தோம், துறக்கமுறவும் மெதுவாக தான் திறக்க வேண்டும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு காரியமாக உங்களோட பகவானை உள்ளே பார்த்ததே நீங்கள் வெளியிலையும் பாருங்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் அவரோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல ஒரு குடும்பத்தில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வாழுங்கள். ஓம்